Hello guys, this is Vicky from BTech. நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு பர்பஸ்க்காக அசம்பிள் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 230 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான். ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் கான்ஃபிகரேஷனில் அசம்பிள் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வால்யூம் கண்ட்ரோல். இதில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் எதுவுமே வைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எல்டி டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரீக்வன்சி கெயின் கண்ட்ரோல் இப்படி எல்லா கண்ட்ரோலும் வெளியே எடுத்து கொடுத்தோம்னா கஸ்டமர் அவங்களுக்கு ஒரு நாலேஜே இல்லாமல் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட ரிசல்ட்டே இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் எடுத்து வெளியே கொடுத்துருக்கேன். யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் டம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஓவரால் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் இன்டீரியரு நார்மல் ஸ்டீல் கேபினில் தான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற பட்சத்தில் அக்ரிலிக் பேனல் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம இதே கொஞ்சம் ஹை பட்ஜெட்டுன்னு போனால் உங்களுக்கு அக்ரிலிக் பேனல் போட்டு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர்னே நேம் போட்டு நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்ப்போம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட் இங்கே கொடுத்துக்கலாம். இந்த 6 RC டைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லூப்பு தான். நீங்கள் வேறு இதுலேயும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் சேனல் இன்புட் கொடுத்தாவே போதும். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் இன்புட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட ஊஃபர் சர்க்கிட்டு நல்லா ஹெவியானதாகவே இருக்குது. நார்மல் டிஎம்கே சர்க்கிட்டை விட பார்த்தீங்கன்னா இந்த ஊஃபருக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டம்மியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊஃபர் ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் ஒரு 8 இன்ச் ஊஃபர்லேருந்து 10 இன்ச் ஊஃபர் வரைக்கும் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி ஏவிஆர் ஒரு ஹோம் தியேட்டரு லோ பட்ஜெட்டில் டார்கெட் இந்த மாதிரி ஏதாவது ஹோம் தியேட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் சப்வூஃபர் பேஸ் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 24024 5 ஆம்பியர் எல்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மரில் எல்டி தான். ஹெச்டினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஒரு கோர் நல்லாயிருக்கும், ப்ளஸ் நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்டி ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, 24024 5 ஆம்பியர் எல்டி ட்ரான்ஸ்ஃபார்மர். உங்களுக்கு பவர் சப்ளைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட்டு 4700 MFDயில் டிசி பண்ணி போட்டிருக்கோம். 6 ஆம்ப்ஸ் டையோடு போட்டு. பவர் ஆம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 52001943ங்கிற காம்போவில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீட் சிங்குமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வர ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 6 லீஃப் ஹீட் சிங்கு தான் நம்ம எஸ்டிக்கு, அதாவது 4 டிரான்சிஸ்டருக்கு போடக்கூடிய 6 லீஃப் ஹீட் சிங்கு தான் நம்ம ஃபிட்டிங்ஸ் போட்டு அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்துடும். எந்த விதமான டப் சவுண்டு எதுவுமே இருக்காது. தாராளமாக இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 to 100 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் 100 வோல்டேஜ் உங்களுக்கு 100 வாட்ஸு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதில் நீங்கள் தாராளமாக 98 இன்ச்சு ஆர் 10 இன்ச்சு சிங்கிள் மேக்னெட் ஊஃபர் எது வேணால் ட்ரைவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபில்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷானோட JBL சப்ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் டெப்த் வைஸு ப்ளஸ் ஆடியோ மிக்சிங் ஆகாத மாதிரி நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. ஸோ சப்வூஃபர் ஃபில்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷானோட JBL சப் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசி ஆடியோஸோட 2 டிரான்சிஸ்டர் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்துடும் இன்பில்ட்டாக. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ப் ஆன் ஆஃப் பண்ணும்போது டப் சவுண்ட் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பீக்கர் ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடும். ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் இவ்வளோ தான். ஒரு 24024 5 ஆம்பியர் எல்இ ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஒரு 50 வோல்ட்டு 4700 MFD போட்ட கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கு. பவர் ஆம்பு பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் போட்டு ஒரு பவர் ஆம்பு, சப்வூஃபர் ஃபில்ட்ரு. ஓகேங்களா, அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் போர்டு. ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு, ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு கசகசன்னு இல்லாமல் ஆடியோ வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் கான்ஃபிகரேஷனில் பண்ணியிருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டேஜ் எதிர்பார்க்க முடியாது. பட் பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டரில் கேட்குற பேஸுக்கு இந்த ஆம்பிளிஃபையரோட பேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தாகவே இருக்கும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணுன்னா டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 5.1 7.1ங்கிற கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக உங்களுக்கு சப்வூஃபர் ப்ரீ ஆம்பிளிஃபையரு, சப்வூஃபர் பவர் ஆம்பிளிஃபையரு, அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு பவர் ஆம்பிளிஃபையரு, ஏவிஆருக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.